அனைவருக்கும் வணக்கம். 7 மாவட்டங்களுக்கு பெற்றோர்களை போற்றுவோம் அப்படின்ற தலைப்புல மாநாடு நடந்ததுங்க. இந்த மாநாட்டுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல திருப்பயர் அப்படின்ற ஒரு ஊர்ல நடந்துச்சுங்க. இந்த மாநாட்டுல பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. நானும் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேங்க. நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுப்போம். என் பிள்ளையும் கொலை பண்ணிட்டு என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த நாள் வரைக்கும் தெரியாம இருந்துகிட்டு இருக்கு. உண்மைகளை மறைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மைகளை மறைச்சுக்கிட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாத அங்க நடந்த கலவரத்துக்கு நான் தான் A1 குற்றவாளியும், அந்த கலவர வழக்குல என்ன A1 குற்றவாளியாகவும் மேலும் 916 பேரு இந்த வழக்குல இருக்கிறாங்க. அதுல 53 பேரு இளம் சிறாரு. இதெல்லாம் போயிட்டு நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம், ஒரு மனுவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேங்க. அங்க வந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசினாங்க. பேசும்போது ஐயா சொன்னாரு, அப்பா அம்மா ஆசிரியர்கள் தான் ஒரு குழந்தைக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் என் குழந்தைய ஆசிரியர்களை நம்பிதான் அனுப்பியிருந்தேன். ஒரு குழந்தை ஆசிரியரை தெய்வமா நினைக்கணும் அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. என் குழந்தையும் ஆசிரியர்களை தெய்வமா நினைச்சுதான் அங்க படிக்க போச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்ம வழக்குல பாத்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க நம்ம வழக்குல என்ன நடந்தது, நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை உண்மையும் தெரியும். ஆனா தெய்வமா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் தான் A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த கிருத்திகா நான் தான் A1 குற்றவாளின்னு ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கே போறா. உண்மையா சொல்றதுக்கு முன் வராம A1 குற்றவாளியா ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆசிரியர்களை தான் நம்ம தமிழக முதலமைச்சர் தெய்வமா நினைக்கணும்னு சொல்றாரு. என் குழந்தையும் கண்டிப்பா அந்த கிருத்திகாவை தெய்வமா தாங்க நினைச்சா. கண்டிப்பா கிருத்திகாவுக்கு அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை அத்தனையும் தெரியும். இந்த போலீஸ் அதிகாரிகள் 2 பேர்த்த விசாரணை பண்ணனாவே என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை எப்பவே கொண்டுட்டு வந்திருக்கலாம். அந்த 2 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகாவுக்கும் கண்டிப்பா இப்ப குரங்கு பிள்ளைய கைது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இவனை 2 பேர்த்தையும் விசாரணை பண்ணனாவே போதுங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற முழு தகவலும் தெரிஞ்சிடும். இவங்க 2 பேர்த்த மட்டும் இல்லைங்க, மண்ணாங்கட்டி, சக்தி, சரண், இன்னும் எத்தனையோ பேர்த்த விசாரணை பண்ணாவே பல உண்மைகள் வெளியே வரும். ஆனா எந்த உண்மையும் வெளியே வராம மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஐயா கிட்ட போயிட்டு ஒரு மனுவா கொடுப்போம். இன்னைக்கு 916 மாணவர்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கும். இவங்களை போட்சோ வழக்குல கைது பண்ண வேண்டியவங்களை போட்சோ வழக்குல கைது பண்ணாம விட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த அப்பாவி பிள்ளைகள் மீது எவ்வளவோ அவதூறு வழக்குகள் போட முடியுமோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் 10-15 செக்ஷனை போட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? ஏன் தங்கத்தையும் கொலை பண்ணிட்டு என்னையே உன் குற்றவாளியா போட்டிருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. ஐயா கூட கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி அவர்கள் வந்திருந்தாங்க. அவரு கூட தொழில்துறை அமைச்சர், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய MLA, இன்னும் எத்தனையோ அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு தான் பல கனவுகளோட படிக்க போச்சு. இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ்கள் தன்னுடைய குழந்தை சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உட்கார்ந்துருக்காங்க. பெற்றோர்களை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஐயா சொன்னாரு, உங்க அத்தனை பேரண்ட்ஸையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னாரு. கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பியிருக்கோம். நம்ம குழந்தை நல்லா படிக்குது, நம்ம தமிழக முதலமைச்சர் பெற்றோர்களை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வச்சிருக்காரு. ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போம் அப்படின்னு ஆவலோடு அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. அங்க பெற்றோரா போன நான் மட்டும்தாங்க அழுதுகிட்டு நின்னேன்.
பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பினா ஐயா, என் பிள்ளைய இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐயா பேசும்போது அழுதுகிட்டு உக்காந்துருந்தா ஒரு பெற்றோர்னா அதை நானாதாங்க இருந்திருப்பேன். அதுக்கு அடுத்ததா ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சரை எல்லா குழந்தைகளும் அப்பாவா பாக்குறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் படிப்புக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்ம தமிழக முதலமைச்சர் செய்து கொடுக்கிறாரு. எல்லா குழந்தைகளும் அப்பாவை தான் பாக்குறதா சொன்னாங்க. ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே, என் குழந்தைக்கும் நீங்க அப்பாவா தான் இருப்பீங்க. என் குழந்தைக்கு நடந்த அநீதிகளை மட்டும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நியாயமா? சொல்லுங்க ஐயா. நான் எடுத்துட்டு போன மனுவை ஃபர்ஸ்ட் வந்து பிஏவா இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா மனுவையும் வாங்கினாங்க. அவங்க கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தேன். அது இல்லாம எதுக்கும் ஒரு 2-3 மனு எடுத்துக்கிட்டு போகுமே அப்படின்னு ஒரு 3 மனு எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மனுவை பிஏ வாங்கினாங்க, அவங்க கிட்ட கொடுத்தேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்து வரும்போது எத்தனை பேத்துக்கு கை கொடுத்தாரு, எல்லாரையும் நலம் விசாரிச்சாரு, எத்தனை பேத்து கூட செல்ஃபி எடுத்தாரு. அதன் பிறகுதான் மேடைக்கு வந்து பேசினாரு. மேடைக்கு வந்து பேசும்போது இவ்வளவு மக்களையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு பேசினாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச வார்த்தையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டை படிச்சுதான் ஆரம்பிச்சாரு. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என் பிள்ளையும் ஒரு நல்ல பிள்ளையா, ஒரு ஆரோக்கிய குழந்தையா வளர்த்தங்க ஐயா. இப்படி ஒரு நல்ல குழந்தைய இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. என் பிள்ளையும் இந்த நாட்டுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனைய பண்ணக்கூடிய ஒரு குழந்தை தான் ஐயா. இப்படி ஒரு நல்ல குழந்தைய இழந்துட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கதறிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் உங்க காதுல விழவே மாட்டேங்குதுங்க ஐயா. நல்ல நல்ல குழந்தைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பிங்கிறாரு. என் குழந்தையும் இந்த நாட்டுக்காக ஏதாவது கண்டிப்பா சாதிச்சிருக்குமே, நான் என் குழந்தைய நான் இழந்துட்டு தவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அழுதங்க. அந்த நேரத்துல 7 மாவட்டங்களை ஒன்றிணைச்சு 7 மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு மாநாடு நடத்தினாருங்க. மாநாடு நடத்திட்டு பேசி முடிச்சுட்டு ஐயா போகும்போது ஒரு ரவுண்ட்ஸ் அந்த சுத்தியும் மக்களை வந்து சந்திச்சாருங்க. சந்திச்சு கை கொடுத்தாரு. அப்போ வந்து ஐயா கிட்ட என்னுடைய கையாலேயே, ஐயா நான் ஸ்ரீமதியோட அம்மா, என் பிள்ளைக்கு இன்னும் நீதி கிடைக்கல அப்படின்னு ஐயா கையில வந்து நான் என் மனுவை கொடுத்தேங்க. ஐயா அவர் கையில வாங்கிட்டு பிஏ கிட்ட கொடுத்துட்டு போனாருங்க. அந்த மனுவை பிரிச்சு படிச்சு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியலங்க. அதுல வந்து இந்த மாதிரி அப்பாவி பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் காப்பாத்துங்க ஐயா, என் பிள்ளைய எழுந்துட்டு தவிக்கிற எங்களையே குற்றவாளியா போட்டிருக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி நேத்து வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அங்க வந்திருந்தாரு. பள்ளிகளுக்கு இவர் என்னென்ன சாதனை பண்றாரு அப்படிங்கிறதையும் சொல்லி இருந்தாங்க. கண்டிப்பா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு என் பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா தெரியுங்க. அன்னைக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்தாரு. என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்களா, ஒரு குழந்தைக்காக ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்பினாரே தவிர என் பிள்ளைக்கான நீதிக்கு ஒரு வழிவகை பண்ணலங்க. என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்விக்குறியாவே இத்தனை நாட்களா போகுது. ஆனா ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா அந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் எந்த அளவுக்கு பல சீரமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரமைச்சு பள்ளி நிர்வாகத்தை சிறப்பா செயல்பட வச்சிருக்காருங்க. ஆனா என் பிள்ளைக்கு நடந்த அநீதிகளுக்கு ஒரு நீதிய வழிவகை பண்ணாமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் குறுகிய கால அளவுல எந்த அளவுக்கு சிறப்பா சீரமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா சீரமைச்சாங்க. ஆனா என் பிள்ளைக்கு நடந்த அநீதிகளுக்கு மட்டும் ஒரு வழிவகை பண்ணாம அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள். இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம நேர்ல பார்க்கும்போது சொன்னாருங்க, கண்டிப்பா எந்த கொம்பனா இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த கொம்பன் என் பிள்ளைய என்ன பண்ணனானோ அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, தண்டனை அனுபவிக்காம. நம்ம தமிழக முதலமைச்சர் நினைச்சிருந்தா அவர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனா இருந்தாலும் தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனா தண்டனை கொடுக்காம அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா எப்படியாப்பட்ட கொம்பனா இருந்தாலும் தப்புக்கேத்த தண்டனை இருக்குன்னு சொல்லுவாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு செஞ்சவன் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாப்பட்ட கொம்பனா இருந்தாலும்
நீதிமன்றத்தின் மூலம் அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீருங்க.